பேச அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது விசாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். விசா ஏன் லேட் ஆகுது, வேகமாக விசா நம்ம அப்ளை பண்ணால் எந்த மாதிரி விசா நமக்கு வேகமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மற்ற நண்பர் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த விசா பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு விசா அப்ளை பண்ணும்போது அந்த விசா லேட் ஆகிற காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் இங்கே துபாய்க்கு வந்தாலும் கூட, அதாவது சில ஏஜென்ட் மாதிரி செய்கிற வேலை, அதாவது நீங்கள் துபாய்க்கு வந்தாலும் நீங்கள் கல்வி ஆகினாலும் அவங்க இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு, அதாவது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்காத மாதிரி விசா இருக்குது. ஓகேங்களா? அதாவது விசா அப்ளை பண்ணி நீங்கள் சம்டைம் உங்களுக்கு வேலை பிடிக்காம நீங்கள் கல்வி ஆகலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த கம்பெனி விசாரிக்காம விடலாம். அப்படியான பட்சத்தில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு ராவல்ஸ் மூலமாக எடுத்தாங்களோ, அந்த ராவல்ஸுக்கு இந்த ஒரு பயனும் வராமல் அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகும். அந்த மாதிரி விசா இருக்குது. அந்த விசா வரதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வீக்னாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2500 திரம்ஸ் நம்ம அதாவது டிபாசிட் பண்ணி நம்ம காசை கட்டி நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது 2500 ரூபா நம்ம முன்கூட்டி கட்டி வைக்கணும். மற்றது விசாவுக்கு வேறையாக நம்ம கொடுத்துக்கொள்ளணும். ஓகேங்களா? அப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விசா பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்குள்ள அதாவது ஒரு நாள் 2 நாளைக்குள்ள விசா வரும். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 3வது நாளாவுக்குள்ளேயும் விசா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி விசாவும் இருக்குது. ஸோ இந்த விசா என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வேகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த விசா நம்ம அப்ளை பண்ணி இங்கே வந்தேன்னு சொன்னால் சம்டைம் வேலை கிடைக்காம இல்லை கம்பெனி விசா அடியாமல் இருந்தால் நிச்சயமாக அவங்க கல்விடாங்கன்னா இதில் எந்த ராவல்ஸ் ஸ்பான்சர் பண்ணி அந்த விசா தருதோ அந்த ராவல்ஸை ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா முன்கூட்டி 2500 திரம்ஸ் வாங்கி வைப்பாங்க. அந்த 2500 திரம்ஸ் வாங்கி வைக்கிறதால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன செய்வாங்கன்னா உடனே நம்மளை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டுருவாங்க. பிளாக் பண்ண பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு கேஸும் வராது. அதனால அவங்க 2500 திரம்ஸ் வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விசா வேகம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அடுத்த விசா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்கும் விசா வாரத்துக்கு. இதான் பிரச்சனை. ஒரு இன்னொரு விளக்கம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 2 மாதம் 3 மாதம் வச்சு இழுப்பாங்க சில ஏஜென்ட் மாதிரி. அதுக்கு விசா வரல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க விசா கிடைக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்படி விசா கிடைக்கலன்ற உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது. அந்த விசா எப்படி நம்ம பார்த்துக்கொள்றது, இவங்க விசா அப்ளை பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா விசா அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு விசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது விசா நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ரூவல் கிடைக்கிறது. அந்த அப்ரூவல் பேப்பர் இருந்தாலே காணும் நமக்கு விசா அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது நம்பர் இருந்தாலே காணும். அந்த நம்பரை வச்சு போட்டு செக் பண்ணி அவங்க விசா அப்ளை பண்ணாங்களா இல்லையான்றதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். அவங்க அப்ளை கிடைச்சி, அதாவது நமக்கு அப்ரூவல் கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த அப்ரூவல் கிடைச்சாங்கன்னா நமக்கு கட்டாயம் விசா கிடைக்கும். 1 மாதமாக 2 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு கட்டாயம் விசா கிடைக்கும். அப்ரூவல் கிடைக்கணும்னு சொன்னால் விசா அப்ளை பண்ணலை அப்படின்ற அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சோன்னு அப்படின்னா நிச்சயமாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்குரிய டீட்டெயில் நான் அனுப்புகிறேன். அதுக்குரிய அப்ரூவல் பேப்பர் என்ன, மற்றது இது என்ன விசா அது என்ன விசான்றதையும் நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன், தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் தோணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.